பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இன்னைக்கு எந்த ஊழியக்காரனும் இப்படி கேட்க முடியுமா? சொல்லுங்க, கேட்க முடியுமா? காணிக்கை கொடு முதல்ல. போனா போதுன்னு காணிக்க கொடுத்தா ஆமென். சாத்தான் இருதயத்தை நிரப்புச்சா. இதை சொல்றதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும், சும்மா இல்லை. இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் வேணும், துல்லிதமாக கண்டுபிடிச்சு பேசுறதுக்கு ஒரு அனாயிண்டிங் வேணும். உன்னை நிரப்புனது சாத்தான். பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்லுகிறாய், you are lying. பரிசுத்த ஆவியினிடத்தில் மாத்திரம் பொய் சொல்லிடாத, அவர்கிட்ட மாத்திரம் பொய் சொல்லாத. அவர் உன் பலவீனங்களில் உனக்கு உதவி செய்கிறவர். நீ ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது உனக்காக பரிதபிக்கிற தேவன் அதே பாரத்தை ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு ஊழியனுடைய ஊழியத்திலேயோ வைத்திருப்பாரானால் அவனும் அப்படித்தான் இருப்பான். அவன் நூல் பிடிச்ச மாதிரி தான் இருப்பான். பிசாசு அவனை எந்த பக்கம் அளந்தாலும் சரி, மேற்க கிழக்க வடக்க தெற்க எந்த மூலையில் அவனை அளந்தாலும் சரி, அவன் தேவனுக்கு மாத்திரமே பயப்படுவான்.